கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து 3 புல்லட்டில் 3 டவுன் அடித்தோம். அது உண்மையாக என்னன்னு பார்ப்பதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் பார்க்குற 95% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்க்குறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்காக ஆனால் என்னோட ஹார்ட் ஒர்க்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க ஷூட்டில் போகலாம். இந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்டைல்ஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுவேன். அது கொஞ்சம் சுற்றி முற்றி எனிமே எங்கேயாவது இருக்கானான்னு பார்ப்பேன். கரெக்டாக ஒருத்தன் கண்ணை மாட்டோம். அவன் வந்து ஒன் டைப் அடித்து 2 ரவுண்ட் அடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் இந்த சைடு என்டர்டைன்மெண்ட் ஒரு ரவுண்ட் வச்சுருவாங்க. அதை அப்படியே கிளியர் பண்ணிடுவேன். சரி மீதி 2 பேர் எங்கே இருக்காங்க தேடும்போது என்டர்டைன்மெண்ட் டப்பு டப்புன்னு சுற்றுருவாங்க. எப்படியோ இந்த ரவுண்டை வின் பண்ணி அவனு வெறிக்கொண்டு அந்த 2 எனிமே தேடிட்டு இருப்பேன். எனிமே கண்ணில் படாமல் அப்படியே ஸ்டெப்ஸ்மோ அதை ஆக்டிவேட் பண்ணியிருப்பேன். எப்போ இந்த சைடு எங்கேயோ எனிமே இருக்கான்னு பார்ப்பேன். அவனும் இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஏறி போவேன். ஏறி போயிட்டு நம்ம லூட் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே ஃபில் பண்ணிட்டு இருப்பேன். எதுக்குடா தேவையில்லாமல் லூட்டு ஃபில் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் இப்போ லூட்டு ஃபில் பண்ணது பார்த்து எனிமே வேணா வருவான். நான் நினச்ச மாதிரி 2 பேர் ஏறி வருவானுங்க. சரி போகிற போக்கில் கிராண்டை தூக்கி சும்மா தான் போடுவேன். சும்மா போடுறதுக்கே எனிமி 156 டேமேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நான் ஸ்னைப்பர் வச்சதை பார்த்து உஷாராக ஓரன்னு போட்டுருவான். அதுலேருந்தே வெளில வந்தேன்னா 300 டேமேஜ் ஒருத்த நாக் பண்ணுறேன். ஏன்னா ஒருத்த மட்டும்தான் இருப்பான். அவனை ஒரு புல்லட்டில் அடிச்சு நான் 2 பொறுத்திருந்து பாருங்க. ஸ்டெல்ஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணி கரெக்டாக இந்த பெட்டி பிளேண்டு வந்துருப்பேன். கொஞ்ச நேரம் கழிச்சு எனிமி வரும்போது கரெக்டாக குறி பார்த்து ஒரு 300 டேமேஜ் கொடுத்து மேட்சே முடிச்சிடும்.